டேய் நீ பேசுறத வச்சு பேசுறத செஞ்சு அவங்க 2 பேரும் சேர்த்து போயின்னு பார்த்தா வெறும் லஸ்ஸி வாங்கின்னு வர. ஏய் மண்டப்பண்ணா, இது வெறும் லஸ்ஸி கிடையாது, இதோட மிக்சிங்கே வேற. என்னடா சரக்கு எதுனா கலந்துச்சானா? ஹேய், மிக்சிங்னா சரக்கு தானா? இதில் நாட்டு மருந்தை கலந்துருக்கேன்டா. இது வேற லெவலு, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். குடிச்சு பிரபு சாருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா? ஏய், நாட்டு மருந்துக்கெலாம் சைடு எஃபெக்டே கிடையாதுடா. இதை மட்டும் பிரபு சார் குடிச்சாருன்னு வச்சுக்க, அவ்வளோதான். அடுத்த வருஷமே பிரபு சார் வீட்டில் குவா 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 சத்தம் கேட்கும். அவர் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருனா? ஹேய், வாய கழுடா, சும்மா அவசரமாக பேசிட்டு வா. குடிக்க மாட்டாங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி இது அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடையாது. இது நண்டு குழம்பு. ஏன்டா பீச் ஒரு மாதிரி நண்டு பிடிச்சிங்களா? சார் பாட்டி ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்து சார். என்ன ஸ்பெஷலோ? டேய், இந்த நண்டு குழம்புலாம் சாப்பிட மாட்டேன், எடுத்துட்டு போங்க சார். அதனால தான் சார் ஸ்பெஷல் ஐட்டமே. சாப்பிட்டா சும்மா கும்முன்னு நீ கொஞ்சம் கம்முன்னு இருடா. அடுத்து ஸ்பெஷல் லஸ்ஸி. லஸ்ஸில என்னடா ஸ்பெஷல்? நான் குடிக்காத லஸ்ஸியா? சார், நீங்க எத்தனையோ லஸ்ஸியை குடிச்சிருக்கலாம், ஆனா இந்த மாதிரி லஸ்ஸியை உங்க வாழ்நாள் நீங்க குடிச்சிருக்க மாட்டீங்க. ஏன், நீங்க 2 பேரும் கையிலேயே குறைஞ்சதா? அதனால சார், இது ஸ்பெஷல் லஸ்ஸி. குடிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும். உங்க அன்பு தொல்லை என்னால தாங்க முடியலடா. சரி சத்யா, நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறோம். டேய் சாப்பிட்டு கிளம்புங்கடா. சத்யா, அதெல்லாம் நாங்க சாப்பிட்டோம். சரி விடு, இவன் தான் லூஸ் ஆச்சே, ஏதாவது பண்ணுவானுங்க லூசு பசங்க. தெத்து கொடு. ஏங்க, இது நாங்க பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு, இது எப்படிங்க சாப்பிடுறது? பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கும், சாப்பிட்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும். இதையா? சரி, இது எப்படி சாப்பிடுறது? இரு, நான் சாப்பிட்டு காட்டுறேன். இப்ப பாரு. ஏங்க, சூப்பரா இருக்குங்க. இன்னொன்னு வா. வைங்க வைங்க. என்ன வேணா சொல்லு. ஹலோ, சொல்றா, வீடு போயிட்டியா? வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, அத சொல்லதான் கால் பண்ணேன். சரி சரி. சரி, சாப்பிட்டியா? இப்பதான்டா சாப்பிட்டேன். மதியானமே விருந்து தடபுடலா இருந்துச்சு. இப்ப என்ன ஸ்பெஷல்? நண்டு குழம்புடா, ஒரு பார்ட்டி பண்ணி அமிச்சிருந்தாங்க, அப்படியே கார சர்மா வேற லெவல்ல இருந்துச்சுடா. நண்டா? டேய் என்ன இவனு ஒரு மாதிரி பேசிட்டு போறான்? ஏன் இப்படி பொடி வச்சு பேசுறானுங்க? என்னவா இருக்கும்? இது எப்படியா தெரிஞ்சுக்கணும். ஐயோ, நமக்கு கல்யாணம் ஆனதும் நாமும் 4-5 நண்டை முழுங்கணும். இவ எதுக்கு திரும்ப கால் பண்றான்? அவங்கிட்டே கேட்டுருவான். என்ன மாப்ள? டேய், என்ஜாய்மெண்ட் நேரத்துல எனக்கு எதுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த என்ஜாய்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? டேய், என்ஜாய்னா என்ஜாய் தான்டா அர்த்தம். அது கூட தெரியாதா? ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பையன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? டேய், இப்ப மட்டும் நீ நேர்ல இருந்திருந்த முத்தம் கொடுத்திருப்பியா? மூஞ்சில குத்திருப்பேன். ஐயோ, நண்டுக்கும் என்ஜாய்க்கும் என்னடா சம்பந்தம்? அத ஒழுங்கா சொல்றா. அது மாப்ள, நண்டு சூடு. சரி, சூடு. ராத்திரியில சாப்பிட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? டேய் போடா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஆமாடா, காலையில பேசுடா. வைடா வைடா. ஏன் இப்போ இப்படி பாக்குற? எப்படி பாக்குறேன்? நான் உங்களை எப்பயும் போலதானே பாக்குறேன். இல்லையே, இப்ப நீ பாக்குறது வேற ஒரு மாதிரி இருக்குதே. வேற மாதிரினா எப்படி? இல்ல, நீ ஏதோ வேற மாதிரி பாக்குற. அது ஒண்ணு இல்ல, எனக்கு குளிருதுல, வேக்குதுல, அதனால ஒரு மாதிரி பாக்குற உங்களுக்கு தோணும். சமயம் மாட்டிக்கிட்டோம். இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளால சமாளிக்க முடியாது.
எப்படியாவது எஸ்கேப் ஆயிரும். ஏங்க எனக்கு ரொம்ப குளிருதுங்க, நான் ரூம் போய் படுத்துக்கிறேன். நான் வரேன். அவுல் பேபி ஹாய்ங்க. எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்க? அது எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக. என்ன சேஃப்டி? ஏன் இப்படி வேர்த்துக்குது? ஆமால, சாரிங்க, உள்ள ஃபேன் இல்ல, அதான். என்னாச்சு அவுல் பேபி உனக்கு? அது ஒண்ணு இல்லைங்க, நீங்க போங்களேன். என்ன எங்க போக சொல்ற? நீ முதல்ல வெளியே வா. இல்ல இல்ல, என்னால வர முடியாது. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் இது உள்ளதான் இருப்பேன். உனக்கு ரொம்ப பயமா இருந்தா கண்ணு மூடி உனக்கு பிடிச்ச சாமியா வேண்டிக்கோ, ஒண்ணும் நடக்காது. அப்படியா? அப்ப சரிங்க. இவங்க வேற சாமி வேணுன்றாங்க. எந்த சாமி? நம்ம முருகரே வேணும். அவர் 2 ஒய்ஃப் ஆச்சு. பெருமாள், ஐயோ அவருக்கு ஒய்ஃப் இருக்கே. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஸ்ரீ ஆஞ்சநேயர் தான் வேணும். அவர் தான் கரெக்ட். ஸ்ரீ ஆஞ்சநேயா, 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 ஸ்ரீ ஆஞ்சநேயா. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? ஓகேங்க. அமுல் பேபி, ஸ்ரீ ஆஞ்சநேயா, ஸ்ரீ ஆஞ்சநேயா, ஸ்ரீ ஆஞ்சநேயா, ஸ்ரீ. என்ன அமுல் பேபி பிரச்சனை? ஐயோ எனக்கு ஒண்ணு இல்லைங்க. அப்ப போய் தூங்கு. ஏங்க நீங்க போய் தூங்குங்க, நான் அப்புறமா தூங்கிக்கிறேன். நீ என்ன செய்ய போற? அது நான் வந்து ரெஸ்ட் ரூம் போணும். பாய்ங்க. ஏய் வரணுமா? இல்ல இல்ல வேணாம் வேணாம். நேத்து பேய் படம் பார்க்கும்போது கூட இவ்ளோ பயப்பு இல்லையே. நீ ரொம்ப பயந்து போயிரானே. எத்த பார்த்து இப்படி பயந்துருப்பான்? காலையில வேலையா தர்கா கூட்டு போய் மந்திரிச்சிட வேண்டியதுதான். ஜெய் ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. ஏய் அமுல் பேபி, என்ன பண்ணிருக்க? ஜெய் ஆஞ்சநேயா. பார்த்தா தெரியலையா? நான் குளிச்சிட்டு இருக்கேன். அது தெரியுது. இந்த நேரத்துல ஏன் குளிச்சுன்னு இருக்கிற? ஏன் குளிக்கூடாதா? குளிக்கூடாதா? எதுக்கு இப்ப சந்திரபுஜ ஜோதிகா மாதிரி கோபப்பட்டு இருக்க? எனக்கு என்னமோ பயமா இருக்குது. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஏங்க எனக்கு ஒண்ணும் ஆகலைங்க. இந்த வீட்டுல எனக்கு குளிக்க கூட உரிமை இல்லையா? உரிமை இல்லையா? நான் போறேன், நான் தூங்க போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எதுக்கு வெக்ஸ்? ஏங்க என்னங்க என்ன பண்றீங்க? கோல்டுன்னு சொன்னல, இது தேய்ச்சா சரியாயிடும். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க போங்க. சும்மா ரமல் பேபி, சும்மா இந்த மாதிரி பண்ணு. இப்ப எதுக்கு நீங்க சட்டை கழட்டுறீங்க? நெஞ்சில சளி கட்டி இருக்கோம்ல, அதுக்கு. அதான் இத தேய்க்கிறதுக்கு. இல்ல இல்ல சுமார். ஏங்க வேணாங்க. ஏங்க எனக்கு ஒண்ணு இல்லைங்க, நீங்க முதல்ல எழுந்து வெளில போங்க. இல்ல அமுல் பேபி, இத தேய்ச்சா சரியாயிடும், இரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நீங்க முதல்ல வெளில போங்க. என்னது இப்ப வெளிய போ சொல்ற? ஏங்க வெளில போங்கன்னா போங்களேன் ப்ளீஸ்ங்க, போங்க. ஏன்? நீங்க வெளியில போனாலே எனக்கு சரியாயிடும்.
எப்படி இங்க வந்த? அது உள்ள எப்படி? ஓ, எல்லாம் அந்த தம்பி சாஸோட வேலையா? ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க. எங்க அவங்க? நிம்மதியா தூங்குறீங்களா? இருங்க, உங்களுக்கு இருக்கு. ஐயோ, அம்மா வந்துட்டாங்க போலக்குதே. சாரிம்மா, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அம்மா, ரொம்ப அசதியா இருக்குது. கொஞ்சம் வெந்நி போட்டு கொடுக்குறியா? போட்டு தரேன். குளிக்கும் போது உன் கையில ஒட்டி இருக்கிற குங்குமத்தை நல்லா கழுவிட. நேத்து எனக்கு அப்படி என்னதாங்க கலந்து கொடுத்தீங்க? என்ன அமல் பேபி உளறன்னு இருக்க? நான் என்ன உனக்கு நேத்து கலந்து கொடுத்தேன்? சும்மா ஒன்னும் தெரியாம நடிக்காதீங்க. எனக்கு செம்ம கோவம் வருது. நீங்க எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா நடந்துப்பீங்க. அமல் பேபி, வார்த்தை விடாத. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுன்னு பேசினு இருக்க. நான் கரெக்டா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா உங்களை ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தல, அதுதாங்க என் தப்பு. என் தப்பு தான். இப்பதானே உங்க முழு சுயரப்பா எனக்கு தெரியுது. நீங்க ஒண்ணு நினைச்சது நடக்கணும்னா எந்த ரேஞ்சுக்கு ஒண்ணு இறங்குவீங்கல்ல? அமல் பேபி, என்ன பேசுற நீ? நீ எதுக்காக இப்பெல்லாம் பேசினு இருக்கன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. ஆமாமா, உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. சும்மா முன்ன நடிச்சிட்டு இருக்காதீங்க. உங்களை பார்க்கவே கொடூரமா இருக்கு. நேத்து உங்க ஃப்ரெண்டு மாக்கான மண்டபனையும் புதுசா நண்டு லசியும் கொண்டு வரும்போது நான் உஷாரா இருக்கணும். எல்லாம் என் தப்பு தான். நான் தான் முட்டாள் இல்ல, அதான் ஏமாந்துட்டேன். என்னம்மா பால் பொங்கிட்டு இருக்கு? அதை கூட கவனிக்காம இதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, ஏதோ யோசனையில அப்படியே இருந்துட்டேன். தாமா பாலு. நெய்மா பள்ளிக்கா கூட சொன்னிச்சு. ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதான் சொன்னோம்ல, எல்லாம் சரியாயிடுமா. சத்யாவுக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைச்சிருக்கு. சத்யாவை எல்லாம் சரி பண்ணிக்குமா. நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படானாமா. நண்டு குழம்புமா பாட்டி தான் கொடுத்துச்சு. ஆனா லசி நாங்க கொடுத்தது. எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா? நீங்க செஞ்ச வேலையால இப்ப அவன் என்ன தப்பா நினைச்சுன்னு இருக்கான்டா. ஏன் சத்யா, எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? பொண்டாட்டியா நனிகாட்டியும் மனுஷியாவது மச்சு நின்றான். இப்ப அத்தையும் கெடுத்து விட்ட. இதெல்லாம் நான் பிளான் பண்ணி செஞ்சேன்னு நினைச்சுன்னு இருக்கான்டா. நீ கண்ணு முன்னாடியே வராதுன்னு சொல்லிட்டான். நாங்க வேணா போயிட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டுமா? என்ன சொல்லுவ? இதெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாது. நாங்க தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணோன்னு சொல்லிட்டு. அவன் அதை நம்பலனா இதையும் நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு நினைப்பான். ரொம்ப சாரி சத்யா, நாங்க ஒன்று நினைச்சு பண்ணோம். இப்போ அதுவே உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. போங்க.
எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவளை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். அவ சந்தோஷமா இருக்கணுங்க. அம்மா, என்ன மன்னிச்சிரு சத்யா. அம்மா, என்னம்மா இப்படியெல்லாம் பேசின இருக்க? பெத்த பொண்ணாண்ட யாராவது மன்னிப்பு கேட்பாங்களா? உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனேடி. நீ என்னம்மா பண்ண? நீ அன்னைக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொன்ன. நான் தான் குடும்பத்தோட கௌரவம் போயிடக்கூடாதுன்னு உன்னை கட்டாயப்படுத்தின. ஏன் சுயநலத்துக்காக உன்னை பலி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சே. அம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. நான் வேற நீ வேறையாம்மா? நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா. நீ எனக்கு நல்லதை தான் நினச்சிக்கிற, நல்லதை தான் பண்ணிக்கிற. எங்கடி நல்லது பண்ண? மாப்பிள்ள பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்ச மாதிரில உன்கிட்ட நடந்துக்கிறாரு. அது உண்மைதானம்மா. அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்தஸ்து கூட பார்க்காம நம்ம வீடு தேடி வந்தவருமா அவரு. அவரு மனசுல எவ்வளோ ஆசை கனவெல்லாம் இருந்துருவோம். அவரு நினைச்ச மாதிரி அக்காவோட அவருக்கு கல்யாணம் நடக்கலங்கிறப்போ அந்த ஏமாற்றத்தோட வலி இன்னும் இருக்குதானமா செய்யும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும். கண்டிப்பா அப்படி நடந்துப்பேன். சீக்கிரமே நீயே ஆச்சரியப்படுற மாதிரி நானும் அவரும் ஜோடியா வந்து நிப்போம் பாரு. நீ இவ்வளவு நம்பிக்கையா பேசுறத பாக்கும்போது என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க. பொண்ணுங்க எப்பவுமே மனசு உடைஞ்சு மூலையில உட்காந்துட்டாங்கன்னா வாழ்க்கையே கஷ்டமாயிடும். நம்பிக்கை தான் ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அதை உனக்கு சொல்லவா வேணும்? இருந்தாலும் மாப்பிள்ளை விஷயத்துல எதுக்காகவும் கோவப்படாத. ஏன்னா அதுதான் உன்னோட பலவீனமா அங்க இருக்கும். எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போயிடு. மா, அவர் மொபைல் தான் அடிக்குது. அவர் குளிச்சுன்னு இருக்காரு. நான் யாருன்னு போய் பார்த்துனாரு. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? ஹை பிபில அவங்களுக்கு பிடிக்காததெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்குல்ல, அதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. என்னங்க ஆச்சு? டாக்டர் வந்து பார்த்துட்டு கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா கண்ணு முழிச்சதுல இருந்து பிரபு எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் அவனுக்கு கால் பண்ண. போதுமா? இப்பவாது என் தம்பி கிட்ட சொல்றியா? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை யாருங்க சொன்னது? உங்க அக்கா தான். அக்கா? காலை கட் பண்றா. என்னங்க அக்கா என் போனை எடுக்க மாட்டேங்குது. மாப்பிள்ள உங்க கால்ல விழறேன். என்னங்க அத்தை? என்ன? என் பொண்ணு மன்னிச்சு அவளை நீங்க ஏத்துக்கணும். அத்தை பெரியவங்க நீங்க என் காலெல்லாம் போய் விழுந்துக்கிட்டு. இங்க பாருங்க அத்தை, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அது ஆக்சுவலி எல்லாமே திடீர்னு நடந்துச்சுல, அதனால்தான் அத்தை என்னால ஏத்துக்க முடியல. அதான் அத்தை பிரச்சனை. அதனாலலாம் நான் சத்யா வெறுக்கலாம் இல்ல. சத்யா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அத்தை. சீக்கிரமா நான் மனசு மாற ட்ரை பண்றேன். ஆனா அது எத்தனை நாள் ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல என் மனசை மாத்திக்கிறேன் அத்தை. ஆனா அத்தை ஒண்ணு மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என்னைக்கும் நான் சத்யாவை கைவிட மாட்டேன். அது சத்யா அத்தை. அந்த ஒரு வார்த்தை போதும் மாப்பிள்ள. எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இப்ப லயன்ஸ் கிளப் ரொம்ப முக்கியமா? உடம்பு சரியில்லையா? யாருக்கு? அம்மாக்கு தான். ஐபிபி மயக்க போட்டு விழுந்துட்டாங்க சொன்னாங்க. சொன்னீங்க? யார் இப்படி எல்லாம் உன்கிட்ட சொன்னா? இவங்க தான் சொன்னாங்க. உங்க அம்மாக்கு அப்படிலாம் எதுவும் இல்லடா, நல்லாதான் இருக்கா. அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணிருக்க மாட்டேனா? இல்ல சார், அனிதாக்கா தான் ஃபோன் பண்ணி என்னடா அப்படி சொன்னாங்க. வந்ததும் வராததுமா ஏன் தலையை ஏமா உருட்டுற? விருந்துக்கு வந்த மாப்பிள்ளைக்கு 4 நாள் கூட வச்சு பார்க்க வக்கிலன்னு சொல்லிட்டு போங்கல. அத விட்டுட்டு இவ்ளோ கேவலமா ஏன் மேல பழி போட்டுட்டு இருக்க? அனிதா, ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அப்புறம் என்னப்பா,
எங்களால வச்சு பார்க்க முடியலன்னு சொன்னா நாம என்ன சொல்ல போறோம்? போய் தொலைங்கன்னு சொல்ல போறோம். அதை விட்டுட்டு நான் கால் பண்ணேன்னு சொல்லி பழி போட்டுட்டு இருக்கா. இந்த வீட்ல இவளுக்கு நான் தான் எழுச்ச வாய தெரியறேன் போல இருக்கு. போய் சொல்லிருக்காதீங்க. யார் போய் சொல்றா? நானா போய் சொல்றேன்? பெத்த தாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு எந்த பொண்ணாவது சொல்லுவாளாப்பா? என்ன பேசுறோன்னு பார்த்தான் பேசுறியா? அப்போ அவ சொல்றதான் நம்புவீங்க. நான் உண்மையதான் சொல்லிருக்கேன். எது உண்மை? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, அது உண்மையா? அப்படி நீங்க என்னாண்ட சொன்னதுதான் உண்மை. சரி விடுங்க. நீங்க வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். 2 நாளா பிரபுவை பார்க்காம ஒரு மாதிரியா இருந்தது. நானே உங்களை கிளம்பி வர சொல்லலான்னு இருந்தேன். அதானே, நீங்க இப்படி பேசாம இருந்ததானே ஆச்சரியம். உங்கள மாதிரி மருமகளை காப்பாத்த யாராலையுமே முடியாது. என்னமா குப்பத்து ராணி, என்னமோ உங்க வீட்டுக்கு வந்ததும் என்ன வெச்சு செய்ய போறேன்னு சொன்ன. நான் இப்போ உன்னை வீட்டுக்கு வர வச்சு எப்படி செஞ்சேன்னு பாத்தியா? நான் தான் போன் பண்ணேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, அது பொய் தான். நான் ஏன் அப்படி சொன்ன தெரியுமா? நீ என் தம்பி கூட அங்க சந்தோஷமா இருக்க கூடாதுல, அதுக்குத்தான். இனிமே ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க விடவே மாட்டேன். நீ இருக்கவும் நான் விட மாட்டேன். உன்னை ஓட ஓட விரட்டிட்டு தான் எனக்கு மறு வேலையே. ஆமா, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே சவால் விடுவ? அதுக்கு முதல் தண்டனை இதுதான். எதுக்கு இப்படி தேங்க்ஸ் சொல்றேன்னு பாக்குறீங்களா? சொல்றேன். என்னன்னா, இன்னும் எத்தனை நாள் தான் எங்க வீட்லயே நாங்க இருக்க போறோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தேன். ஏன்னா பாவம் எங்க அம்மா ஒத்த ஆளு. எவ்வளவு நாள் தான் வேலை செய்யும் சொல்லுங்க? நாங்க போனதுல இருந்த மாப்பிள்ளைக்கு அத்தை செய்யணும் இத்த செய்யணும் சும்மா வேலை செஞ்சுனே நிக்க கூட டைம் இல்லாம பம்பர மாதிரி சுத்தினே இருந்தாங்க. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏதோ உங்க புண்ணியத்துல நாங்க இப்போ இங்க கிளம்பி வந்துட்டோம். இப்போ எங்க அம்மா நல்லா ஜம்முன்னு நல்லா ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னதான் குப்பத்திலேயே பிறந்து குப்பத்திலேயே வாழ்ந்து நல்லா பழகி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரே சொகுசா வாழ்ந்துட்டேனா. பெரிய வீடு, ஏசி, ஹாட் வாட்டரு, ஃப்ரிட்ஜு, அப்புறம் கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்காரங்க, இப்படியெல்லாம் பழகிட்டு என்னால அந்த வீட்டுல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க தம்பிய அமுல் பேபின்னு கூப்பிட கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இனிமே டெய்லியும் அமுல் பேபின்னு 1000 வாட்டி அப்படிதான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர் இப்ப என் புருஷன். கேட்டுதா? அவர் என் புருஷன். நீங்க நானும் புருஷன் பொண்டாட்டே இல்லைன்னு உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுல. உங்க அம்மா கவலைப்படுறத பார்த்துட்டு நீங்க என்கிட்ட இப்படி சொல்லிருக்கீங்க. அப்படி நினைச்சிருந்தா அத்தையே சொல்லி நான் உன்னை இங்க கூட்டின்னு வந்திருப்பேன்ல. அது எதுக்கு நான் இப்படி போய் சொல்ல போறேன்? என்கிட்ட சொல்லுவீங்க, ஆனா இதே உங்க அம்மாட்ட சொல்ல முடியுமா? அமுல் பேபி, நான் போய் சொல்லல. இத நீ நம்புறியோ இல்லையோ, போய் சொன்னது உன் அக்கா தான். எங்க அக்கா எதுக்கு இங்க போய் சொல்லணும்? அதுவும் எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க அக்கா போய் சொல்லி நம்மள எதுக்கு இங்க வர வைக்கணும்? நீங்க பதில் சொல்லுங்க. அத நீ உன் அக்காவுண்ட தான் கேட்கணும். பாத்தீங்களா, உங்களால பதில் சொல்ல முடியல. இது நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க தானே எங்க அக்கா போய் சொல்லிச்சுன்னு சொன்னீங்க, அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். அமுல் பேபி, என்னால முடியல. நீ புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியான்னு எனக்கு தெரியவும் இல்ல. ஆமாங்க, எனக்கு ஒண்ணும் புரியாது, ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும். என்ன முட்டாள் நினைச்சுதானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த சத்யா வேற, ஆனா இப்ப பாக்குற சத்யா வேறங்க. எது ஒரிஜினல் குணம் தான் எனக்கு தெரியல. ஒரே பொய் பித்தலாட்டமா இருக்கு. யாரு? நானா? பேசாதீங்க என்கிட்ட, வாய மூடுங்க. என்ன அமுல் பேபி உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசினு இருக்க? என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னேன்.
உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. தயவு செய்து என்கிட்ட பேசவே பேசாதீங்க. என்னதுங்க அது? இந்த போட்டோ எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? என் அப்பா போட்டோ. உங்க அப்பா போட்டோ தான். யார் இல்லைன்னு சொன்னது? அதுக்காக இப்படி வைப்பீங்களா? இப்ப எப்படி இருக்கு? இப்படிதான் சேஃப்டியா வைக்கணும். அதை விட்டு இப்படி டேபிள்ல வச்சா யாரும் தட்டி விட்டா என்ன பண்ணுவீங்க? நம்ம வீட்டுக்கு பூ போடுறவன்ட்ட சொல்லி டெய்லி ஒரு மாலை வாங்கி போடுங்க. யார் இந்த நேரத்துல பாட்டு போட்டு கேட்கறது? உங்களுக்கு என்ன பைத்தியமாங்க? எதுக்கு இந்த நேரத்துல சத்தமா பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்கீங்க? ஏன் அமுல் பேபி, டிக்டாக் பண்றவங்க எல்லாம் பைத்தியமா அமுல் பேபி? என்னாண்ட இன்னொரு ஃபேமஸ் டிக்டாக் இருக்குது, அது நீ பாக்குறியா? உன் டென்ஷன் எல்லாம் குறையும் பாரு. கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டது நீங்க இல்லங்க, நான் தான். நான் எந்த காரியம் பண்ணாலும் அது மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு யோசிச்சு பண்ணுவேன். ஆனா நீங்க அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே கரெக்டா பண்றீங்க. எல்லாம் என் தலையெழுத்து. பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் எல்லாம் உங்களோட தானே இந்த ரூம்ல வாழ்ந்தாகணும். உங்க ராஜ்யம் தான். உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க. உங்களை கேட்க யார் இருக்கா? என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. உங்க கூட இருந்து நரக வாழ்க்கை வாழணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, கதர் எழுத கஷ்டப்படுறாருல, அதான் அவருக்காக ஐபேட், எமர்ஜென்சி லைட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இத்தனை நாளும் அவன் இதை வச்சா படிச்சான்? இதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. டேய் குட்ரா. அம்மா இந்தா இத வச்சுக்கோ. முதல்ல இதை எடுத்துட்டு கிளம்பு. கிளம்பு. என்னாச்சு ஆண்டி? முன்னாடிலாம் என்கிட்ட நல்லா தானே பேசுவீங்க, இப்பெல்லாம் என்ன பார்த்தாவே கோவப்படுறீங்களே, ஏன் ஆண்டி? நீ நடந்துக்கிறது சரியில்லைன்னு அர்த்தம். நீ என் வீட்டு பக்கம் வராம இருந்தா இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆண்டி தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறியா? அம்மா என்னம்மா? நீ பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ போம்மா முதல்ல. சொல்றேன்ல, நீ முதல்ல கிளம்பு. ஏமா? டேய், என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஒரு பொண்ணும் பையனும் ராத்திரி இப்படி தனியா நின்னு பேசிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்னடா நினைப்பாங்க? நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு, அத மனசுல வச்சுக்கோ. கதர், கலெக்டர் ஆகணும்ன்றது உன் கனவு. அதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்துல உன் சிந்தனை வேற எங்கேயோ போய் இதுல நீ கோட்டை விட்டுறாதடா. படிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருடா. புரிஞ்சுதா? ஆனா உனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே சௌமியாதான். அது உனக்கு தெரியுமா?
உங்க பையன் ஐஏஎஸ்ஏ ஆனாலும் என் செருப்புக்கு சமம். அண்டர்ஸ்டாண்ட்? பதவியும் பணமும் வந்துட்டா பன்னிக்குட்டி கண்ணுக்குட்டியா மாறிடுமா என்ன? கண்ணுக்குட்டி கூட பன்னிக்குட்டி சேர்ந்து சுத்துச்சுன்னா முதல்ல பன்னிக்குட்டியை தான் அடிச்சு வரட்டணும். கண்ணுக்குட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அடுத்த தடவை உன் பையனை என் பொண்ணு கூட பார்த்தேன், அப்புறம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு இந்த பொண்ணை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? மருந்து வச்சுட்டு போகல, மருந்து வச்சுட்டு போறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அடிபட்டா தேவைப்படும்ல, அதான் டிஞ்சர், பேண்டேஜ், ஆயின்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு உன் பையன் வருவான், அப்ப தெரியும் உனக்கு. அதனாலதான் அம்மா இப்படி கோவப்படுது. நீ கோவத்துல எது செஞ்சாலும் லாஸ் நமக்கு தானா? ஒரு கேஸ் உன் மேல ஃபைல் ஆனா கூட அதுக்கப்புறம் நீ ஐஏஎஸ் ஆகவே முடியாதுன்னு அந்த ஆள் எதிர்பார்க்கறதும் அதுதானே. அண்ணா, நீ லட்சியத்திலயும் ஜெயிக்கணும், லவ்லயும் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழின்னு யோசின. எங்க ஆளே காணோம்? என்ன பிரபு, காஃபி வேணுமா? இல்ல சித்தி. சொல்லாம வெளியே போற ஆள் சத்தியா இல்ல. என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. உங்க கூட இருந்து நரக வாழ்க்கை வாழணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கேன். நைட் நம்ம அப்படி பேசுறதுனால கோவப்பட்டு எங்கேயாவது போயிருப்பாங்களோ? என்னப்பா யோசிக்கிற? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, முதல்ல ஃபோன் பண்ணி பாரு. டேட் எடுக்கல. டேட், நான் எதுக்கும் ஒரு வாட்டி மேல பார்க்கவா? பாரு. எனக்கு என்ன தெரியும்? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீயும் நிம்மதியா இல்ல, பிரபுவும் நிம்மதியா இல்ல. இப்படி ஒருத்தி நம்ம வீட்டுக்கு மருமகன்னு வெளியே சொல்லிக்கவே முடியல. இன்னும் எதுக்காக அவளை வீட்லயே வச்சுக்கணும்? அவளை துரத்தி விட்டுட்டு வேற யாரையாவது பார்த்து நம்ம பிரபுக்கு கட்டி வச்சிடலாம். அம்மா, சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காத. இந்த சந்தர்ப்பத்தை விட்டனா அதுக்கப்புறம் மொத்தமா அவ இங்கேயே டேரா போட்டுருவா. நீ காலம் முழுக்க இப்படி ஒருத்தி மருமகளா வந்துட்டான்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா, கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா. என்னத்தை இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அவ வரட்டும், நான் ஒரு முடிவு கட்டுறேன். சத்யா அங்க ஏரியாவுக்கு வந்திருக்காங்களா? இங்கேயா? இல்லையே சார். ஏன் எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை தம்பி சார். அப்புறம் ஏன் உங்கள்கிட்ட சொல்லாம எங்க ஏரியாவுக்கு எப்படி சார் வரும்? அது அவங்க வெளில போயிருந்தாங்க, இன்னும் வரல. அதான் அவங்க அங்க வந்திருக்காங்களான்னு செக் பண்ணேன். இங்க வரல சார். நீங்க ஒன்று செய்றீங்களா? சொல்லுங்க சார். அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு அவங்க வந்தாங்களா வரலையான்னு பார்த்து சொல்றீங்களா? சார், இப்பதான் நான் அங்கேருந்து வரேன். அம்மா கரண்ட் பில் கட்டணும் வர சொல்லியிருந்தாங்க. 5 நிமிஷம் முன்னாடி தான் அங்கே இருந்தேன். சத்யா அங்கே இல்லை சார். அப்படியா?
சரி சார் பிரச்சனை எதுவும் இல்லையே? கேட்கறலாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சாச்சா அப்படிலாம் இல்லைங்க. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துட போகுது? நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். சரிங்க, நான் அவங்க எங்கே இருக்காங்க பார்க்குறேன். சரி சார். சத்யாவை காணோண்டா. சத்யாவை காணோமா? டேய், அவங்க என்ன சின்ன குழந்தைய காணாம போறதுக்கு? பக்கத்துல எங்கயாவது போயிருப்பாங்கடா, வந்துருவாங்க. அது எனக்கு தெரியாதா? வீட்டுக்கு வானா வா. இல்லடா, அவங்க வந்துருவாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காதடா. நேற்று நைட் அவங்க கிட்ட கொஞ்சம் ஆஷா பேசிட்டேன்டா. எனக்கே அதுக்கப்புறம் ஏன்டா அப்படி பேசிட்டோம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்டா. டேய், வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? பாவண்டா அவங்க. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்கள போய் திட்டிருக்க. தப்பு தான்டா. சரி, நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா. அவங்க எங்கன்னு தேடணும். அவங்க ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணாங்க, அதுக்கு இப்படியா ரியாக்ட் பண்ணுவ? அவங்களை இப்ப எங்கன்னு போய் தேடுவ? ஐயோ, நான் காணுன்னதும் எப்படி தேடுறா, எப்படி தவிக்கிறா, எப்படி ஓடுறா. அதுக்கு பேர் தான் பியார், பிரேமா, காதல், ஈஷ்க். மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க காணும்னா எல்லாம் என்னதான் கேட்பாங்க. அதுக்கு பயந்து தான் உங்களை நான் தேடினேன். ஆனா நீ பதட்டமாயி துடிச்சதெல்லாம் பார்த்தா நீ இப்ப சொல்றது நம்புற மாதிரி இல்ல. ஏங்க, முதல்ல நீங்க கட்டில் கல்ல எவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. அது கட்லாண்ட கொஞ்சம் தூசியா இருந்துச்சா, ஒண்ணு எடுத்துட்டு இருந்தீங்களா? தொடச்சுன்னு தான்பா. எவ்வளவு நேரமா? இல்ல, நான் காணுன்னதும் நீ பதட்டமா பயந்து நின்றல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, அதான் ரசினே இருந்தேன். ஏங்க, அவங்கள கண்டுக்காம அப்படியே போயிடுங்க. இல்லனா காணா போனவங்க எப்படி ரூம்குள்ள இருந்து வந்தாங்க கேட்பாங்க. இவளை காணும்னு வீட்டையே அலுவலப்படுத்திட்டு இருந்த, இப்ப என்ன ஜோடியா வர? என்ன விளையாடுறீங்களா? என்ன சொல்றது, அதான் இவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, நம்ம விளையாடணும்னு மாட்டி விட்டாங்க. சரி பேபி, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா சாப்பிடலாம். வா. வாங்க வாங்க போலாம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். எவ்ளோ கொழுப்பா பதில் சொல்லிட்டு போறா பாத்தியாமா? என்னடி இது ஆமல் பேபி குமல் பேபின்னுட்டு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம. என்னன்னு வந்து கேளுமா. உனக்கு கொடுத்த பல்ப உங்க அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கா? இல்லத்த, என் புருஷன் நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன்னு அனிதா கிட்டே சொல்லிட்டு போயிட்டா. இப்ப நீங்க கேட்டாலும் அதை தானே சொல்லுவா, அதுக்கு தான் சொன்னேன். இவளோட திமிர மொத்தமா நம்ம அடக்கணுமா? அதுக்கு ஒரு நேரம் வராமலையா போயிடும், அப்ப வச்சுக்கிறேன். ஒய்ஃபோட படத்துக்கு போறதா இருந்தா ஈவினிங் ஷோ போப்பா. படத்துக்கு போல டிக்கெட் வேணாம்னு சொல்லுங்க, இல்லைன்னா இப்படி எஞ்சி போயிடுவேன். தலைவர் படம் பேபி. நான் சாப்பிடாம பட்னியா இருக்க கூடாதுன்னு நினைச்சா வேணாம்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லி வேணான்னு சொல்றது? ஏதாவது சொல்லுங்க. அப்பா, இன்னும் 2 டிக்கெட்டு சேர்த்து சொல்லுங்க. நானும் உங்க மாப்பிளையும் படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லிடுவோமா? அப்போ இவங்க 2 பேருக்கும் டிக்கெட் போடுங்க. இப்போ நாங்க இன்னொரு நாள் போய்க்கிறோம். ஏமா? இல்ல இருக்கட்டும், நாங்க இன்னொரு நாள் போய்க்கிறோம். ஏன் நாங்க 2 பேர் வந்தா நீங்க வரமாட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. ஆமான்னு சொல்லுமா. புதுசா கல்யாணம் ஆனவங்க படத்துக்கு போகணும்னா தனியா போயிட்டு வரணும், விட்டுறணும். அதை விட்டுட்டு நாங்க வரணும்னு சொன்னா இப்படிதான் சொல்லுவாங்க. டேய்,
அங்க எதுக்குடா? ம் 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 இதுவா? சும்மாடா. சும்மாவா? அவ்வளவு குள்ளபூத்தை பார்த்து நீ நான் பேசினு இருக்க. சாப்பிடு முதல்ல. தடப்பா சாப்பிடு. ஏன் சிஸ்டர் 1 ஹவரா கட்டிலுக்கு கீழே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு வேளை தூங்கிட்டீங்களா? சும்மா ஒளிஞ்சு நின்று அமுல் பேபி பண்றதெல்லாம் பார்த்து ரசிச்சு நின்றேன். அது என்ன சொல்லுவாங்க? ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா அந்த தண்ணிலாரிக்கார என் மேல வண்டியை ஏத்திட்டு அவனே இறங்கி வந்து வாயில பாலை ஊத்திட்டு போயிருப்பான். அப்படி ஒரு கண்மூடித்தனமான வேகத்துல வந்தேன். இங்க வந்து பார்த்தா 2 பேரும் ஒளிஞ்சு புடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா வருவீங்கடா.